முதலாவது ஒரு கேள்வி, ஆகுமோ? நம் உறவினர்கள் கேட்கலாம், நம் நண்பர்கள் கேட்கலாம், நம்ம கூட வேலை செய்யற கொலீக்ஸ் அவர்கள் கேட்கலாம். சில நேரம் நம்ம மனசாட்சியே நம்மளை பார்த்து கேட்கும், சாம் என் பேர் சாம் ஆயிடுமா அப்படின்னு கேட்கும். ஆனா நம்ம விசுவாசிக்கணும். அந்த அந்த கேள்விகளுக்கு முன்னாடி நம்முடைய வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வசனத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, சங்கீதம் 33 சங்கீதம் 9 சொல்லணும். என்ன சொல்லியிருக்கு அதுல? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு சொல்ல ஆகும், இயேசு கட்டளையிட நிற்கும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமீன். ஒரு வசனம் பாருங்களேன், யோபு 22 17 வாசிச்சோம்னா, தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரம்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். பார்த்தீங்களா? தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரம்பி இருந்தாலும், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? எங்களை விட்டு விலகும், அவருக்கு என்ன, அவரால் எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் நிறைய சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி சொல்வதை நாம் பார்க்கிறோம். தெரியாதவர்கள் சொன்னா பரவாயில்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களே இந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் இருதயம் வலிக்குதுதான் இல்ல? ஆனா அவங்களுக்கு ஒரு வசனத்தை நம்ம காண்பிச்சு கொடுப்போமா? 1 நாளாகமம் 29 12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. கீழே அதெல்லாம் சேர்ந்து படிப்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆவோ. ஓ ஹல்லேலூயா! அவருடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆகுமோ? ஆகுங்க. அவருடைய கரத்தினால் ஆகுங்க. மனித